தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நல்ல மிளகு போட்டு ஒரு பிரான்ஸ் தொக்கு. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா எறா வந்து எப்பவுமே வந்து சீக்கிரமா வெந்துரும். ரொம்ப வெந்தா தான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால நம்ம சீக்கிரமாவே வேக வச்சு எடுத்துலாம். நல்ல ஒரு தொக்கு வந்து அதுக்கு இது பண்ணலாம். இந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு எறா எடுத்திருக்கேன். எறா எப்பவுமே நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். நல்லா சுருண்டு வரும் நம்ம சமைக்கும் போது. அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காகவும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டேஸ்ட் கூட்டுறதுக்காகவும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் வேறு போடுறோம். எல்லாத்தையும் நான் இன்றைக்கி நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்காங்க, இல்லை சின்ன சைஸில் இருந்தால் 2 எடுத்துக்காங்க. அது கூட வந்து தக்காளியும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் மெலிசாக. கூட குடமிளகா போட நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு. அதனால் வந்து பச்சை குடமிளகாவும் சிவப்பு குடமிளகாவும் நல்லா நீட்டாக எடுத்திருக்கேன். நிறைய கருவேப்பிலை போட நல்லாயிருக்கும். கூட கொத்தமல்லி. இது வந்து நம்ம மிளகு தொக்கு தான் பண்ணுறோம். அதனால் மிளகு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த சைஸில் வந்து இஞ்சி, ஒரு 3 பெரிய பல் பூண்டு. இது மூணுத்தையும் வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் முதலையே. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா அது கீரி போட்டால் நல்லாயிருக்கும். அது கூட வந்து உப்பு, எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணெயில் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி பண்ணது பார்ப்போம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டவா எடுத்துக்காங்க. அது வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் இப்போ செஞ்சு விடுறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டோடனே நல்ல ஒரு வாசனை அது வந்து வதக்கும் போதே. அதனால் அது வந்து சமையல்லேயும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்தை வந்து நான் ஒரு பக்கமாக தள்ளிட்டேன். இங்கே வந்து நான் குடமிளகா அதையும் போட்டு வதக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வதங்கட்டும். கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். அதுக்குள்ளே நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறேன். என்ன அரைக்கணுமோ இஞ்சி, பூண்டு, அது கூட வந்து நம்ம 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். அது மூணுத்தையும் வந்து நம்ம போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ சின்ன மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுப்போம். அது மாதிரி மிளகு நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் வதங்கின்னு இருக்குது. அது டைமில் பச்சை மிளகாவையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். ஸோ தக்காளி வந்து இப்போ போட்டுடலாம். அதையும் போட்டு வதக்கலாம். நம்ம இப்போ வதங்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக தான் நமக்கு ப்ரான்ஸ் இருக்குது. அதனால் நிறைய எடுக்க வேணாம். பெரிய டேபிள் ஸ்பூன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம் நீங்கள். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இந்த மசாலா ஊற்ற போகிறேன். நம்ம ஏற்கனவே இதையும் கழுவி ஊற்றலாம். ஸோ இந்த பெப்பர் மசாலா வந்து நல்லா ப்ரான்ஸோட ஒட்டும் இப்போது. அதனால் இது மசாலா போடும் போதே வந்து ப்ரான்ஸையும் போட்டுக்கலாம். நம்ம இது சுண்டுறதுக்கும் அது வந்து வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். இதில் என்னென்னா வந்து நம்ம யூஸ்வலாக மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நம்ம ஒரு தொக்கு மாதிரி பண்ணுவோம் எப்பவுமே ப்ரான்ஸ்க்கு. இன்றைக்கி வந்து நம்ம தனியாத்தூள் போடலை. நம்ம இது வந்து மிளகுலேயே பண்ணலாம். மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மிளகுலேயே நம்ம அரைச்சி பண்ணலாம். கூட நம்ம வந்து நீங்கள் மிளகு பவுட்ரு கூட போடலாம், பெப்பர் பவுடர். ஆனால் வந்து நம்ம ஃப்ரெஷ் மிளகே வந்து நல்லா அரைச்சி போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப்சிகமே வந்து நல்ல ஒரு தொக்கு கொடுக்கும். ஆனியன்ஸும் நம்ம போட்டிருக்கோம். இது கூட வந்து உப்பு காரம் போட்டதுனால நான் வந்து மூடி வைக்க போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம். இதை நம்ம தனியாக வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கி கடைசியில் போடுறதவங்களாம் போடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா முன்னாடியே போடும் போது நல்லா அதுவே வெந்து ஒரு மாதிரி சுருண்டு வந்துடும். நான் வந்து கருவேப்பிலை சொல்லியிருக்கேன், நான் நல்லா சாப்பிடுவேன் கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்கள் முன்னாடியே போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாப்பிட முடியும் ஈஸியாக. சரி இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம மூடிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி நான் கிளறி விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ப்ரான்ஸ் தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரான்ஸ் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இல்லை நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம்
லேசாக எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் புரட்டு எடுக்கலாம். இந்த ப்ரான்ஸ் தொக்கு வந்து நீங்கள் ரசம் சாதத்து கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளேயும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணலாம் இதுக்கு. இது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாதனால வந்து ஒரு மாதிரி வழிஞ்சி ஓடாது. அதனால் வந்து நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் ரெசிபியாக வைக்கணுன்னா வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இதை உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா வந்து தோசைக்கு கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஒரு தொக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. மொத்தமே 10 நிமிஷம் தான். ஒரு 5 மினிட்ஸ் தான் வேகிறதுக்கு. மற்றெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வதக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸில் நல்ல ஒரு டேஸ்டியான பெப்பர் ப்ரான்ஸ் தொக்கு பண்ணிடலாம். நம்ம சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.